எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்க தேவன் அருளும் வசனம் ரோமர் 12:10. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 முக்கியமான பண்புகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சகோதர அன்பு மற்றும் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுதல். முதலில் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள் என்று கூறுகிறார். கிறிஸ்துவை விசுவாசிக்கும் அனைவரும் ஒரே தேவ பிதாவின் பிள்ளைகள். எனவே நாம் ஒருவரை ஒருவர் வெறும் நண்பர்களாக அல்ல, குடும்ப உறுப்பினர்களாக நேசிக்க வேண்டும். பிறருடைய குறைகளை எண்ணாமல் அவர்களுடைய நன்மைகளை பாராட்டி அவர்களின் துயரத்தில் பங்கு கொண்டு சந்தோஷத்தில் மகிழ்ந்து வாழ வேண்டும். அடுத்து, கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் தன்னை உயர்த்தி கொள்ள கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் தேவன் மற்றவர்களை மதித்து உயர்த்தும்படி கற்பிக்கிறார். நாம் பாராட்டை பெற விரும்புவதற்கு பதிலாக பிறரை பாராட்ட வேண்டும். மரியாதை எதிர்பார்ப்பதற்கு பதிலாக பிறருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். இதுவே கிறிஸ்துவின் மனப்பான்மை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி மற்றவர்களை உயர்த்தினார். அவருடைய மாதிரியை பின்பற்றும்போது சபையிலும் குடும்பத்திலும் ஒற்றுமை, சமாதானம் மற்றும் அன்பு பெருகும். சுருக்கமாக இந்த வசனம் நமக்கு அன்போடு வாழுங்கள், பிறரை மதிப்பதில் முன்னோடிகளாக இருங்கள் என்று போதிக்கிறது. அந்த அன்பும் மற்றவர்களை மதித்து வாழற வாழும் தான் நமக்கு நல்ல உயர்வை தரும். இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை ஆகும். இதை விசுவாசிக்கிறீங்களா? மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.